நண்பார்ந்தவர்களே, பப்பட் ஷோ பார்த்துருப்பீங்க. பொம்மலாட்டம் சொல்லுவாங்க. அந்த பொம்மைகளுக்கு கையை கால் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு நூல் கட்டியிருப்பாங்க. அந்த நூலில் ஒருத்தர் மேலே 5 விரல் 10 விரல் அப்படி வச்சுப்பாங்க. அவர் இப்படி அப்படின்னா அந்த பொம்மை அப்படி இப்படி இப்படி விளையாடிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. இதில் பெரிய பெரிய அவார்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க. சில நேரங்களில் அது பொம்மை தானா இல்லை உண்மையிலேயே ஒரு மீனியேச்சர் மிருகங்கள்லாம் வச்சு அப்படி ஆடுறாங்களா, இல்லை அந்த பொம்மைகளுக்கு ஏதோ உள்ள ஒரு இன்ஜினை வச்சு ஆட வச்சுட்டாங்களா, அந்த அளவுக்கு ஆடுவாங்க. ஆனால் அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த பொம்மைலாம் அப்படி விழுந்துடும். எப்போ அந்த பொம்மலாட்டக்காரர் பப்பட்டியர்னு சொல்லுவாங்க, அவர் அசைக்காமல் விட்டார்னா அந்த பொம்மைகள்லாம் அசைவற்று போயிடும். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள்லாம் பப்பட்ஸ் இல்லை, நம்ம குழந்தைகள்லாம் பொம்மைகள் இல்லை, நம்மளாம் பொம்மலாட்டம் பண்ணலை. புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பல செயல்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். இந்த கவுன்சிலிங் செஷனுக்கு வருவாங்க. சார் என்ன சொன்னாலும் படிக்க மாட்டேன்றான் சார், என்ன சொன்னாலும் காலையில் எழுந்திருக்க மாட்டேன்றான் சார், எதிர்த்து பேசுகிறான் சார், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறான் சார். இதை பற்றி நான் எத்தனையோ பதிவுகளை நான் பண்ணிட்டேன். எதற்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விளைவு வேணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? அந்த ப்ரொசீஜர் இருந்தால் தான் அந்த விளைவு வரும். அப்போ அந்த ப்ரொசீஜர் ஒன்று நமக்கு தெரியணும், இல்லை கற்றுக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஆனால் வெளியில் வராது, அந்த அவுட்கம் வராது. அதனால தான் இந்த பெற்றோர் கல்வி இயக்கம், பேரண்டல் எஜுகேஷன் நம்ம நடத்திட்டு ரெகுலராக பழையதெல்லாம் போய் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. நார்மலாக பல பேரண்ட்ஸ் அப்போ இருந்தால் அவங்களும் வந்தாங்க. நம்ம அழகாங்க, எவ்வளவோ நான் கஷ்டப்படுறேன் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சார், நம்ம சிங்கிள் பேரண்ட்டு சார், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க சார், தினம் 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறேன் சார். நீங்கள் எத்தனை மணி நேரம் பேசுகிறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபில் வரல. இந்த ரீஃபில் வரணும்னா இப்படி அமுக்கணும், அமைக்கினாங்கன்னா அந்த ரீஃபில் வரும். மறுபடியும் அமைக்கிறீங்களா அந்த ரீஃபில் போயிடும். அந்த ரீஃபிலை வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு ஆக்ஷன் தேவை. இந்த ஆக்ஷனை செய்யாத அளவில் இதுலேருந்து வெளியில் அந்த ரீஃபில் வராது. இதுதான் டெக்னாலஜி. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஃபோன் இருக்குங்க, இந்த ஃபோனில் எவ்வளவோ நம்ம வேலை செய்யணும். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இந்த ஃபோனில் சில ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோனை எப்படி பயன்படுத்தணும், அந்த ஃபோன்லேருந்து சில செயல்களை எப்படி கொண்டு வரணும் நமக்கு தெரிஞ்சால் இந்த ஃபோன் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது தெரியல அப்படின்னா நம்ம என்ன கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாஸ்வேர்டு மறந்து போச்சு, அந்த பாஸ்வேர்டு ரிகவர் பண்ணுறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. அது சொல்லும் ஃபர்காட் தி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கோ இல்லை உங்கள் இமெயிலுக்கோ ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு அனுப்புகிறேன், அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா இதுலேருந்து நம்ம வேலை வாங்க முடியாது. இந்த வேலை வாங்கிறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். டெக்னாலஜி, தொழில்நுட்பம். எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஃபோன் நான் வாங்கக்கூடாது, அதுக்குன்னு சாதாரண ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கிடணும். ஓகே, அதே போல தான் குழந்தைகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படி கம்யூனிகேட் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கு கூட பயமுறுத்தி பனிஷ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைகளை ஒரு அச்சுறுத்தி படிய வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. they will only rebel. இது குழந்தை வளர்ப்புக்கு மட்டுமல்ல, பல பழக்க வழக்கங்கள், சிலது கெட்ட பழக்கம், அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை உண்டு. தட் இஸ் வை யூ நீட் எ ப்ரொஃபஷனல் ஹெல்ப். 2 விஷயங்கள் நான் சொல்லிட்டோமா, ஒன்று மெத்தடாலஜி, இரண்டாவது டெக்னாலஜி. மெத்தடாலஜி அப்படின்னா இந்த பேனா இருக்கு, இந்த பேனா எப்படி சார் யூஸ் பண்ணலாம், அந்த கடைக்காரர் சொல்லுவார், இது பாருங்க இப்படி போய் பேனா வந்துட்டு எழுத வேண்டியதான், சரி அது எப்படி உள்ள தள்ளுறது, மறுபடியும் அமுக்குங்க, மெத்தடாலஜி.
100% இந்த மெத்தடாலஜி தெரிஞ்சாலே போறோம். அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுங்க, அது எப்படிங்க ப்ரெஸ் பண்ணா வந்துடும், அது எப்படிங்க ப்ரெஸ் பண்ணா உள்ள போயிடும். அவருக்கு நேரம் கிடையாது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இது இருக்க ஸ்ப்ரிங்கை காமிச்சு இதுதான் ஸ்ப்ரிங்கு, இதுதான் அமுக்கணும், இப்படி தான் வரும், அந்த ஸ்ப்ரிங்கும் இந்த ரீஃபெல்லாம் இப்படி தான் கனெக்டாக இருக்கு. அவருக்கு வேலை நிறைய இருக்கு. ரொம்ப கேட்டோம்னா அட போங்கம்மா நீங்கள் வேலையை பாருங்கன்னுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் வரேன், இது யூஸ் பண்ணுறேன், சரியா இருக்கு, ஒரு நாள் யூஸ் பண்ணுறேன், எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா என்னுடைய மெத்தடாலஜி ஒர்க் பண்ணல, எனக்கு டெக்னாலஜி தெரியணும். ஸோ why is it happening? Why is this behavior happening? Why is my son not getting up at 5 o'clock? Why am my son not reading properly? Why am my son talking back? அந்த why என்றதை கண்டுபிடிக்கும். அதற்காகத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் பெற்றோர் கல்வி இயக்கத்தில் சேரணும். நிறைய புத்தகங்களை படிக்கிறோம். அப்பப்போ பள்ளிக்கூடங்களில் இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க. அவங்க நமக்கு மேலே போகுதா, நம்ம போய் அதுக்குன்னு வல்லுநர்கள் இருக்காங்க. நம்ம உடம்பை பார்த்துக்கிறது போகிறதாங்க இதுவும். இப்போ தலைவலி வருதுன்னா மெத்தடாலஜினா இது ஒரு அனாசின் போட்டுக்கிறோம், இல்லை ஒரு குரோசின் போட்டுக்கிறோம், தலைவலி போயிடுது. ஆனால் என்ன போட்டாலும் போகலைன்னா நம்ம டாக்டருக்கு போகிறோமா இல்லையா, அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதுதான் டெக்னாலஜி. அதே போல தாங்க குழந்தைகளை அடிச்சோ ரொம்ப நேரம் பேசியோ திட்டியோ அவமானப்படுத்தியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது குழந்தைகள் பொம்மைகள் இல்லை, நாமளும் பொம்மலாட்டிகள் இல்லை என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான்.